வணக்கம் நண்பர்களே. தமிழக தேர்தல் களம் தினமும் வெவ்வேறு விதமான நூதனமான காட்சிகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதில் நிரந்தரமாக ஒரே ஒரு நாடகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது என்ன என்று நீங்கள் சற்று விரிவாக பார்த்தால், காங்கிரஸ் திமுக கூட்டணி அல்லது திமுக காங்கிரஸ் கூட்டணி, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ரெண்டுலேயும் வெவ்வேறு பொருள் இருக்குது. அதிக சீட்டு வேண்டும், அது அமைச்சர்கள் இடம் வேண்டும், உள்ளாட்சி தேர்தலில் மேயர் பதவியில் இத்தனை பதவி வேணும், இத்தனை சதவீதம் சீட்டு உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு ஒதுக்கணும். இது மாதிரி ஏகப்பட்ட டிமாண்டு. யார்? காங்கிரஸ் தரப்பில். அவங்க இதுக்கெல்லாம் ரெடி இல்லை. ஒன்று. இன்னொன்று, எங்களுக்கு 43 தொகுதி வேணும், நாங்கள் அப்போ தான் கொஞ்சம் பலமான ஒரு எம்எல்ஏ பலத்தோடு நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராக முடியும். அந்த 43 தொகுதிகளை இது பண்ணணுன்னு. சரி, இது காங்கிரஸுடைய டிமாண்டு. திமுகவுடைய பதில் என்ன? 28க்கு மேலே கொடுக்க முடியாது, மற்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த அமைச்சரவையில் 6 அமைச்சர் கொடுங்க, உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு பங்கு கொடுங்க, மேயர் பதவி எங்களுக்கு கொடுங்க, வாய்ப்பு இல்லை. என்ன செய்யலாம்? இதான் அவங்களுடைய கேள்வி. இதுக்கப்புறம்தான் தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு எம்பி சொல்கிறாரு, காங்கிரஸ் எம்பி சொல்கிறாரு, இன்னும் இவர்களை தூக்கி சுமக்க வேண்டுமா? நாம் ஆதரவுகரமாக இருக்கிறோம், அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம். இவர்களுடைய ஆதரவு இல்லாமல் நாம் ஆட்சி அமைக்க முடியாது என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். தெரிந்திருந்தும் நம்முடைய சார்பில் பேசுபவர்கள் என்ன வேணாலும் பேசிவிட்டு போகட்டும், தலைமையிடத்திலிருந்து பேசுபவர்கள் கருத்து தான் இறுதியாக எடுத்துக்கொள்ளப்படும், எந்த கட்சியாக இருந்தாலும். ஆனால் திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் கூட்டணியை சுத்து வராது அப்படின்னு யாருக்கு பதில் சொல்கிறாரு? மாணிக்கம் தாகூருக்கு பதில் சொல்கிறாரு. இனிமேலும் இவர்களை தூக்கி சுமக்க வேண்டுமா அப்படின்னு காங்கிரஸ்லேருந்து குரல்கள் எழுது. நம்மளுடைய பொது பார்வையும் எப்படி இருக்குன்னா, இனி இவங்களை தூக்கி சுமக்கணுமா, இல்லை இவங்க தூக்கி சுமப்பார்களா? இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. ஏன் இதை முக்கியமான விஷயமாக எடுத்துக்கிறோம் காங்கிரஸ் திமுக கூட்டணி அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தேர்தல் வெற்றியில் எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் என்பதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். தொடர்ந்து நீங்கள் அரசியல் செய்திகளை பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து பேசுவோம்.